கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்படியானால் தேவன் பாரபட்சம் பார்க்கிறாரா? அப்படி அல்ல. அந்த அதிகாரத்திலே நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக 8ஆம் வசனம், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கும் பலன் தர, தேவனுக்கும் நம் வாழ்வு பயனாயிருக்க, மற்றவர்களுக்கும் பலன் தரும்படியாக, மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். அதற்கு முன்பாக மலை பிரசங்கத்தில் கூட அவரை தேடி வந்த திரளான மக்கள் மத்தியிலே அவளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்கள் மலையில் இருக்கிற பட்டணம் என்று சொல்லி அங்கே வாரத்தோடு வந்த மக்களை கர்த்தர் தட்டி எழுப்பி அவர்கள் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த தேவன் விரும்பினார். ஆனாலும் கூட அந்த ஜனங்கள் தொடர்ந்து தங்கள் தேவைக்காகவே தேவனை தேடுகிறவர்களாக, தங்கள் பிரச்சனைக்காகவே தேவனை தேடுகளாய் இருக்கிறார்கள். அதிலும் கூட ஆண்டவர் இன்னும் அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆனாலும் அந்த ஜனங்கள் யாவரும் அந்த அனுபவத்தில் வராதபடினாலே இங்கே தேவன் நிலத்தின் மூலமாக நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. நம் வாழ்க்கை பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கு, மற்றவர்களுக்கு சந்தோஷமாயிருக்கு, மற்றவர்களுக்கு சமாதானமாயிருக்கு, மற்றவர்களுக்கு நம் வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவே தேவன் அழைத்திருக்கிறார். அந்த ஆழமான அனுபவத்துக்குள்ளாக ஜனங்கள் இல்லாதபடினால்தான் அங்கே சீசரித்தில் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த காரியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அதை அறிய முடியாதபடிக்கு தூரமாக இருப்பதாக தேவன் சொல்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கை அநேகருக்கு பயனாக இருக்கிறதா? அநேகருக்கு நம் வாழ்க்கை நன்மையாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த அனுபவத்தில் செல்லும்போது இந்த வசனம் சொல்கிற வண்ணமாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி பார்க்கிறோம். விதைக்கிறவராக தேவனும், நிலமாக நம்முடைய இருதயமும், விதையாக தேவனுடைய வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தின் மூலமாக நம் வாழ்க்கை கடந்து வரும்போது நம் வாழ்வின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படும். அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவிகளில் ஒலிக்கலையோ, என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவிகளில் ஒலிக்கலையோ. இணைந்த பலனை அறுப்பாரில்லை, இறைவினர் பரம்பாடிடுதே, அறுவடை மிகுதி யாரோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி யாரோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அன்பின் ஆண்டவரே, நீர் விதைக்கின்ற விதையாக எங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர். நாங்களும் ஆண்டவரே ஒரு நல்ல நிலமாய் மாற எதிர்பார்க்கிறீர். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிரச்சனைகள், எங்கள் வியாகுலங்கள், எங்கள் வேதனைகளை சிரித்து கொண்டே எங்கள் நாட்கள் வீணாய் கடந்து போகிறது. அப்படி இந்த ஆண்டு இல்லாதபடிக்கு இந்த புதிய ஆண்டிலே இனி ஒரு நாட்களிலே நாங்கள் பலனுள்ளவளாக, நாங்கள் பிறருக்கு பயனுள்ள பாத்திரமாய் நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.